வணக்கம். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் இடங்களில் நிரந்தர ஆசிரியர் நியமிக்கப்படும் வரை தற்காலிக ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு ஏற்றப்போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்கே வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் கிடைச்சோன்னே அப்டேட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுபோல் சில மாவட்டங்களில் எனக்கு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடத்துக்கு கண்டிப்பாக டெட் பாஸ் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மாவட்டம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம். இதில் இருக்கக்கூடிய புதுக்கரம்பு அரசு நடுநிலைப் பள்ளியில் பிடி அசிஸ்டன்ட் அதாவது சமூக அறிவியல் ஆசிரியர் தேவைப்படுறதா சொல்லியிருக்காங்க. இது பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கிறதுனால எஸ்எம்சி மூலமாக இவங்களுக்கு 15,000 ரூபாய் ஊதியம் கொடுப்பாங்க. விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புட்குழியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியருக்கான வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மின்ன வேட்டுவம்பாளையம் அப்படின்ற ஊரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இருக்குது. அங்கே ஆங்கில ஆசிரியர் காலி பணியிடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊர் கவுந்தம்பாடி ஒன்றியத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆங்கில ஆசிரியர் கேட்டிருக்கனால பிஏ இங்கிலீஷ் வித் பிஎட் முடித்தவங்க கேட்டிருக்காங்க. பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு டெட் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக ஈரோடு மாவட்டம் சிங்கம்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியர் மற்றும் பொருளியல் ஆசிரியர் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிடி அசிஸ்டன்ட் மேக்ஸுக்கும் பிஜி அசிஸ்டன்ட் பொருளியலுக்கும் கேட்டிருக்காங்க. விருப்பம் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சம்மந்தப்பட்ட ஸ்கூலை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பிஜி அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க. எங்கன்னா அரசு மேல்நிலைப்பள்ளி கூடலூர் நீலகிரி மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க. இது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கான ஊதியம் 18,000 இருக்கும். அடுத்ததாக பிஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சருக்கான வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் ஸ்கூல் கொளத்தூர் சென்னை. சம்மந்தப்பட்ட ஸ்கூல் ஹெச்எம்ஐ கான்டாக்ட் பண்ணுங்கள். சென்னையை சேர்ந்தவங்க. இது பிஜி அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால 18,000 ரூபாய் ஊதியமாக இருக்கும். அடுத்ததாக அரசு மேல்நிலைப்பள்ளி கூட்டாத்துப்பட்டி சேலம் மாவட்டத்தில் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கெமிஸ்ட்ரிக்கு. ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வித் பிஎட் டெட் பாஸ் பண்ணவங்க இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான ஊதியம் 15,000 இருக்கும். அடுத்ததாக அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மதுராந்தகம் சென்னை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிடி அசிஸ்டண்ட் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ் டீச்சர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஃபீமேலாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ பெண் ஆசிரியர்கள் டெட் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுங்கள். சென்னையை சேர்ந்தவங்க. அரசு மேல்நிலைப்பள்ளி புதுப்பாளையம் திருவண்ணாமலை மாவட்டம். இந்த இடத்துல தமிழ் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. பிஏ வித் பிஎட் டெட் பாஸ் பண்ண ஆசிரியர்கள் இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வேக்கன்சி கணித ஆசிரியர் பணியிடத்துக்கானது. பிடி அசிஸ்டண்ட் கேட்டிருக்காங்க. அரசு மேல்நிலைப்பள்ளி வேமந்தபாளையம் நம்பியூர் ஒன்றியம் ஈரோடு மாவட்டம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலில் வேக்கன்சி கேட்டிருக்காங்க. பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மதுரை தேனி திண்டுக்கல் இந்த 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்லர் சீரமைப்பு பள்ளிகளில் நிறைய வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் சம்மந்தப்பட்ட ஸ்கூலை கான்டாக்ட் பண்ணி என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது போல் மற்ற மாவட்டங்களுக்கும் தகவல் கிடைச்சோன்னே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.